எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இந்த ஜாதகர் ஒரு 36 வயது இவருக்கு ஆகிறது. இவர் சிறு வயதிலிருந்தே ஒரு 10வது படித்து முடித்துவிட்டு அதிலிருந்தே விவசாய தொழில்தான் செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறது. விவசாயத்தை அவர் விரும்பி செய்கிறார். அதேபோல் அந்த ஆடு மாடு கால்நடை அவர்களை வளர்த்து வருகிறார். அவற்றில் அந்த கால்நடையை வளர்ப்பதற்கு விவசாயம் செய்வதற்கு சனி என்ற கிரகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இந்த சனி குரு சுக்கிரன் இவர்களுடைய தொடர்பை பெற்று இருக்கும் பொழுது 4ஆம் பாவகம் கால்நடைகளை குறிக்கக்கூடிய பாவகம். அந்த 4ஆம் பாவகாதிபதி அதிக சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும். அதேபோல் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த பாவகிரகங்களுக்கு சுபத்தன்மை அடைய வேண்டும். சனியாக இருந்தால் சனிதான் கால்நடையை குறிக்கக்கூடிய கிரகம். கடுமையான உடல் உழைப்பை தரக்கூடிய கிரகம் சனியாகும். அந்த சனி சுபத்துவத்தன்மை பெற்றிருந்தால் அவருக்கு அந்த விவசாயத்தில் ஒரு ஆர்வம் ஏற்படும். அதேபோல் அந்த கால்நடையை வளர்ப்பதிலும் ஆர்வம் ஏற்பட்டு அதிலே அவர் ஒரு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். எல்லோரும் நாம் விவசாயம் செய்துதான் முக்காவாசி குடும்பத்தினர் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாய தொழிலுக்கு சனி என்ற கிரகம்தான் முக்கிய காரகத்துவமாகும். அந்த சனி கடுமையாக பாதிக்கப்படாமல் ஓரளவிற்கு ஆட்சி உச்சம் அடைந்து அந்த குருவினுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, இணைவு அல்ல பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் சுபத்தன்மை அடையும் பொழுது அந்த விவசாயம் தொழில் நமக்கு வரும். அதேபோல் நீரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அதிக சுபத்தன்மையோடு இருந்தால் அந்த நம்ம நீர்நிலையை வைத்து தான் விவசாயம் செய்ய முடியும். அந்த நீர்நிலை அந்த விவசாயிகளுக்கு நல்ல முறையில் கிடைக்கும். இது இவருடைய ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இவர் 21/1/1991 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் விடியற் காலையில் 3:05 பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாகும். இவர் விருச்சிக லக்கணம், 2இல் புதன், 3இல் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி அஸ்தங்கம், 5இல் சந்திரன், 7இல் செவ்வாய், 9இல் கேது, குரு. இவர் பிறக்கும் பொழுது குரு தசை 3 மாதம் 29 நாட்கள் வரைக்கும் அவருக்கு குரு தசை. அதன் பிறகு சனி தசை ஒரு 19 ஆண்டு காலம். அதன் பிறகு புதன் தசை ஒரு 17 ஆண்டு காலம். 36 வயது 3 மாதம் 29 நாட்கள் வரைக்கும் அவருக்கு புதன் தசை தான் நடந்து கொண்டிருக்கும். தற்போது வயது அவருக்கு 35 வயது 7 மாதம் 1 நாட்கள் ஆகிறது. இவருக்கு நடப்பது புதன் தசையில் சனி புத்தி 20/5/2027 வரைக்கும் நடக்க இருக்கும். இவர் சனி தசை 19 வருடம் வரைக்கும் நடந்தது. அந்த சனி தசை கடுமையான பாவத்துவ அமைப்பில் சூரியனோடு சேர்ந்து இருப்பதால் அவருக்கு 4ஆம் ஆதிபத்தியத்தையும் வாங்கியிருப்பதால் அவருக்கு கல்வி தடை ஏற்பட்டது. 10வது வரைக்கும் தான் அவர் படித்திருந்தார். அதுக்கு மேல் அவரால் படிக்க முடியவில்லை. அதேபோல் சனி சூரியனோடு சேர்ந்து இருந்தாலும் இந்த சுக்கிரன் என்ற கிரகம் இருந்து ஓரளவுக்கு இந்த கிரகத்தை சுபத்துவப்படுத்துகிறது. அதேபோல் உச்ச குரு கேதுவோடு சேர்ந்து கேலயோகத்தில் அமைந்து அந்த குரு உச்ச குரு இந்த சூரியன் சனி இவர்களை அதிகமாக சுபத்துவப்படுத்துகிறது. இந்த சூரியன் ராகு இல்லாமல் இருந்தால் சனி அதிக சுபத்துவம் பெற்று அந்த விவசாய தொழிலில் அதிகமான லாபம் காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த சூரியனும் ராகுவும் இங்கு இருப்பதால் சனி பாவத்துவம் அடைகிறார். சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க அமைப்பிலும் இருக்கிறார். அதனை ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய அமைப்பில் சுக்கிரனும் குருவினுடைய பார்வை இருப்பதால் தான் அவருக்கு அந்த விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டு அந்த ஆடு மாடு கால்நடைகளை வளர்த்து அதில் லாபம் ஈட்டி வருகிறார். அதேபோல் விவசாயம் செய்ய வேண்டுமென்றால் நீர் கிரகமாகிய சந்திரன் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும். சந்திரன் உச்ச குருவினுடைய வீட்டில் அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். அந்த சந்திரனை இந்த சனியினுடைய 3ஆம் பார்வை சூரியன் சனி ராகு இவர்களால் சேர்ந்து சந்திரன் குறைந்த அளவு பாவத்துவத்தை அடைகிறார். அதனை சரி செய்யும் அளவிற்கு குருவினுடைய பார்வை இருக்கிறது. இதனால் சந்திரன் குறைந்த அளவு சுபத்துவம் பெற்று இருப்பதால் சனி ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் இவருக்கு அந்த சனியினுடைய காரகத்துவம் அமைந்து அந்த விவசாயத்தை செய்து வருகிறார். இதுபோல் நீர்நிலை வேண்டுமென்றால் சந்திரன் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நீர் ராசியான மீனம் கடகம் விருச்சிகம் இந்த 3மே உச்ச குருவினுடைய பார்வையினால் அதிக சுபத்துவம் அடைகிறது. இவருக்கு அந்த நீர்நிலை சார்ந்த துறைகளில் இவர் இருப்பதற்கான இந்த ஜாதக ரீதியில் 100% அமைப்பு நன்றாக பொருந்தி வருகிறது.
இதுபோல் இந்த விவசாயம் செய்யறதுக்கு அந்த நீர்நிலை வேண்டுமென்றால் நீர் ராசி சுபத்துவமாக இருக்க வேண்டும். நீர் கிரகமாகிய சந்திரன் சுக்கிரன் இவர்கள் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இந்த விவசாயத்திற்கு சனியும் சுபத்துவமாக இருந்தால் அவருடைய ஜாதகத்தில் அந்த விவசாயம் செய்து பிழைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். இது அவருடைய ஜாதகத்தில் நல்ல தெளிவாக தெரிகிறது. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு சோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.